குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசாகாலங்கள் நடப்பதை பற்றி பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் தவிர்த்து தசாகாலங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு விசேஷத்தையும் வெற்றியும் தரும். ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் ரங்கநாதரை தரிசனம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தசாகாலங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது, ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்த தசாகாலங்களில் அந்த தசை முழுக்க அதன் ஜாதகர் அவர்களால் முடிந்த ஆசிரியர்கள், நலிந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், இவர்கள் படித்த ஆசிரியர்களே இருப்பார்கள். சில சமயத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இதை இவர்கள் தேடி போய் அந்த ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுறப்போ, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு உதவி பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த தசாகாலங்கள் வெற்றி அடையும். இப்போ நிறைய பேர் இப்போ ஆசிரியர்களாக இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் உடல் நலம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், பொருளாதாரம் பின்னடைவு ஏதாவது இருக்கும். அது மாதிரி ஆசிரியர்களுக்கு நீங்கள் படித்த அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காதால் கேட்கப்பட்ட ஏதாவது ஒரு ஆசிரியர்கள் அப்படி இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது நிச்சயமாக ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசாகாலங்கள் நிச்சயமாக வெற்றி தரும். அது மட்டுமல்லாது, வீட்டு முன்புறமாக ஒரு சின்னதாக தோட்டம் வைத்து அதை தினமும் பராமரித்து அதுக்கு தண்ணி ஊட்டி வந்தீர்களாலும் இந்த தசாகாலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் முக்கியமாக நான் அந்த ஆசிரியர் பணியை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி, ஆசிரியர்கள் உதாசனம் பண்ணக்கூடாது. இந்த ரேவதி நட்சத்திரம் தசாகாலங்களில் ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் இதை செய்து வந்தாலே உங்களுக்கு இந்த தசாகாலங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசாகாலங்கள் மிக அமோகமாக வெற்றி பெறும். நன்றி அன்பர்களே. இதுபோல நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Don't forget to like, share and subscribe Viswak Astro Vision channel.